ஒரு கதை சொல்லிட்டேன் சார். சைலன்ஸ் ரொம்ப சத்தமா இருக்குல்ல? நீ சிரிச்சா செம ஸ்மார்ட்டா இருக்கு சார். ஆனா முன்பல் இல்லாம நீ சிரிச்சா ரொம்ப கேவலமா இருக்கும். சரி, கேமரா ஆஃப்ல இருக்கு, செஞ்சிருவேன். என்ன என் கை கொஞ்சம் லேஸ் வாங்கிக்கும், அவ்வளவுதான். சார், வீட்டுக்கு வந்த கெஸ்ட் எப்படியா சார் நடந்துப்பீங்க? வேதானோ வயலன்ஸ் சார். எதுக்கு சரண்டரான? ஒரு கதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன் சார். சொந்த கதை சார். உன்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் ஒரே கதை தானே. நான் கீழே இருந்தேன், தெருநாயா இருந்தேன், இது செஞ்சு அது செஞ்சு பெரிய ஆள் ஆயிட்டேன். அந்த கதை தானே. ஐயோ, எப்படி சார்? என் கண்ணிலே படம் பார்த்தியா சார்? உன்னை பத்தி ஒண்ணு சொல்லட்டா? இன்னைக்கே 10 கோடி ரூபாய் கொடுத்து இந்த தொழிலை விட்டுருனா காசு வேண்டான்னு போயிடுவேன். ஆனா வீட்டுக்கு போய் இந்த காசு எங்கிட்ட எப்படி போடுங்கன்னு திட்டம் போடுவேன். அதான் நீ. அதே 10 கோடியை உன் கையில கொடுத்து என்னை விட்டுடு சார் சொன்னா விட்டுடுயா சார் நீ? என்னை வீட்டுக்கு போக சொல்லிட்டு எப்படி என்கவுண்ட்ல போலான்னு பிளான் பண்ணுவேன். அதானே சார் நீ? குட் ஒன். ஆனா எப்படி பார்த்தாலும் நீ நானும் ஒண்ணு தானே சார். ஏய், வால் இருக்கிறதுனால எலியும் பூனையும் ஒன்னாயிடுமாடா. சார், வீட்டுல எலி தொல்லை இருக்கிறது தான் சார் பூனைக்கு மவுஸ். ஆனா அந்த எலி பூனைக்கு பயந்து பொறியில வந்து மாட்டிக்கிச்சு. எந்த எலியாவது பொறியில வந்து தன்னால மாட்டுமா சார்? அது சரி, சாதாரண எலியாது 16 கொலை பண்ண பெருச்சாலியாச்சு. நீ மட்டும் என்ன சாதாரண பூனையா சார்? 15 என்கவுண்டர் பண்ண போலீஸ் பூனையாச்சு. 18. சார், இந்த என்கவுண்டர் ஏன் சார் பண்ண? சரி சார், நீ தான் லேடி. 18 கொலை 16 கொலை. கன்வின்ஸா? கிரிமினல், போலீஸ், நான் கோட்டுக்கு இந்த பக்கம், நீ அந்த பக்கம். சரி சார், ஒத்துக்கிறேன். நான் கெட்டவன் தான், நீ நல்லவன் தான். ஆனா உன்னை நல்லவன் காட்டிக்கிறது என்னமோ கெட்டவன் தேவையில்லை சார். கெட்டவன் கதை கேளு சார். கேட்கறது நல்லா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கும். சொல்றேன் கேளு.